அண்ணே வணக்கண்ணே. அண்ணே வணக்கம்ண்ணே. அண்ணே இப்போ சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களை போய் நேரடியாக சந்திச்சிருக்கீங்க. ஆமாண்ணே, கண்டிப்பாக. அது தருணம் எப்படி இருந்தது? ஏன்னா இதுக்கு முன்னால் நாங்கள் இருந்தோட அவர் உள்ள கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு. எங்களுக்கு தலைவர் எங்களை பார்த்தோன்னே வாங்க வாங்க அப்படின்னாரு. அவரோட ஸ்பீடு, அவரோட நடையும், அவரோட பாவனம் யதார்த்தமாக இருந்துச்சு. எங்களை அப்படியே ஆசீர்வாதத்தோடு அப்படியே கோயிலுக்குள்ளே போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு. உண்மையிலே நீங்கள் என்ன நினச்சாலும் சரி. போனோன்னே எல்லாம் விசாரித்தார். எப்படி உங்களுக்கு கட்டுத்தப்புன்னு கேட்டார். சார் உங்களுக்காண்டி தான் நாங்கள் செய்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் இப்படிலாம் இருக்கீங்கன்னு. என் கடை இருக்க தட்டி தலைவருக்காண்டி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வெரி குட்னு வளர்த்துனார். அப்புறம் எல்லாத்தையும் ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சாப்புல. விசாரித்து பொன்னாடை போட்டு பட்டு வேஷ்டி பட்டு சேலை எல்லாம் கொடுத்து செயின் ஒன்று போட்டார் கழுத்தில். ரொம்ப நாங்களாம் எதிர்பார்க்கல அதில். அதுவே பெரிய புண்ணியம். நாங்கள் போட்டால் தான் எதிர்பார்த்தது. எங்களை அதுக்கு மேலே இதாகிடுச்சு. தலைவரோட ஆசீர்வாதம் எங்களுக்கு என்றைக்கு இருக்கும். அவரும் கோடான கோடி பேரன் பேத்தியோட சந்தோஷமாக இருக்கணும். இதுதான் எங்களோட இது. ஏன்னா இப்போ அவங்க சூப்பர் ஸ்டார்களை சந்திக்க போகணும் அப்படின்னு சொல்லி உங்களை அழைச்சிட்டு போனாங்கல்ல, என்ன மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தாங்கண்ணே? எங்களுக்கு இங்கேருந்து மதுரையிலேருந்து போகிறதுக்கே ஃபஸ்ட் டிக்கெட் அவங்க தான். இறங்கினோடனே அங்கேருந்து கார் வந்துச்சு. கார்லேருந்து மறுபடியும் ரூம் கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போய்ட்டு மறுபடியும் தலைவரை பார்க்குறதுக்கு போனாங்க. தலைவரை பார்த்து முடிச்சோன்னே மறுபடியும் எங்களை எல்லாமே சென்னையை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிட்டு மறுபடியும் எங்களை ரூமில் கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. காலையில் சாப்பாடு, மதிய சாப்பாடு, அப்புறம் சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கு எங்கெங்கே போகணுமோ எல்லா இடத்துக்கும் போனாங்க. 2 நாள் அங்கே தங்கியிருந்த பிறகு மறுபடியும் எங்களுக்கு ரிட்டன் பஸ் டிக்கெட்டு எல்லாம் முடித்த பிறகு தலைவரோட ஃபேமிலியோடு இருந்த ஃபோட்டோ ஒன்று ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. போட்டு கொடுத்து பஸ்ஸில் ஏற்றி விட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சாங்க. எல்லாமே அவங்களோட ஆசீர்வாதம். அவங்கள உள்ளே சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா செஞ்சாங்க. நல்லா இருக்கிறோம், அவங்களும் நல்லா இருக்கணும். ஆனால் இப்போ உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கண்ணே. எனது மனைவி, மகள், மருமகன், பேரன், நானும் என் மனைவி இங்கே இருக்கோம். மருமக எல்லாருமே தூத்துக்குடியில் இருக்காங்க. எங்களுக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. சரிண்ணே. நான் மதுரையை சுற்றி பார்க்க வந்தவர். மதுரை சுற்றி பார்க்க வந்தவர். அப்படியே இங்கே தஞ்சம் அடைஞ்சு அடைக்கிழமையாச்சு. மதுரைக்கு முத பார்த்த படம் மனிதன். ஆமாம். அதிலிருந்து சின்ன பிள்ளையில தூத்துக்குடியில் பார்த்த படம். மதுரைக்குன்னு பார்த்த படம் முத மனிதன். சரிண்ணே. அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் எங்கிட்டு போட்டாலும் ஓப்பன் ஷோ படம் பார்த்துருவோம். இப்போ கல்யாணம் முடிஞ்ச பிறகு படம் 1 நாள் 2 நாளில் போவோம். நான் மொதல் ஷோ போயிடுவேன். வீட்டுக்காரமாக 2-3 நாள் கழித்து கூட்டிகிட்டு போவேன். அவ்வளோதே. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, குடும்பம் தொழில் முக்கியம், அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் வேலை உண்டு, தொழில் உண்டு, அதுக்கப்புறம் படம் உண்டு. சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட இருந்து சந்திக்கணும்னு அந்த மெசேஜ் வந்தோடனே உங்களுக்கு எப்படி இருந்ததுண்ணே? எங்களுக்கு ஒன்றுமே ஓடலண்ணே. நாங்கள் சும்மா தான் சொல்ல நினச்சேன். கையோடலாம் காலும் இல்லை, தண்ணி அடித்த மணிக்கு ஆகி போச்சு. ஏன் கேட்குறீங்க? என் வீட்டுக்கார மச்சா என் வீட்டுக்காரமே நம்பலை. சிரிப்பாகி போச்சு எங்களுக்கு. இன்னும் இப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் கடைசியில் அவங்களே ஃபோன் போட்டாங்க. அவங்களுக்கு டிக்கெட் எல்லாமே போட்டிருக்க பண்ணாங்க. எல்லாமே அவங்க தான் செஞ்சாங்க. அந்த சென்னையில் இருக்கிற ஒரு கார்த்திக்னு சொல்லி ரீகாசி மூலியமாக முடித்து எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. யாருன்னு நீங்கள் அவரை போய் சந்திக்க போனீங்க? நான், என் வீட்டுக்காரம்மா, மருமக, பேரன் எல்லாத்தையுமே பார்த்தேன். எல்லாருமே தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தாங்க. ஃபேமிலியோடு எடுத்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. என் வீட்டுக்காரன் மருமக, என் பேரெல்லாம் ரொம்ப பேரனை தான் இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கார். சேனல் ஃபுல்லாகவே எல்லாமே இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுண்ணே. இப்போ எத்தனை வருஷமாக அந்த புரோட்டா கடை நடத்திக்கிட்டு இருக்கீங்க? 20 வருஷமாக நடத்துகிறோம். ஓகேண்ணே. ஆமாம். இதில் இப்போ 12/12லேருந்து இன்றைக்கி 2026 இது முடிய 5 ரூபாய்க்கு தான் பரோட்டா போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓ, 2012லேருந்து இப்போ வரையும் நீங்கள் 5 ரூபாய் தான் கொடுத்துருக்கீங்க. 12ஆம் தேதி 12ஆவது மாதம் 12ஆவது வருஷம். சரிண்ணே. இன்றைக்கி 26, கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு மேலே ஆகுது நாங்கள் 5 ரூபாய்க்கு பரோட்டா போட்டு. டீ 5 ரூபா தான், இட்லி 5 ரூபா தான், பரோட்டா 5 ரூபா தான். ஏழை எளிய மக்கள் தான் நம்ம கடைக்கே வரணும், சாப்பிடணும். இல்லாத குழந்தைகளுக்கு சும்மாவே கொடுத்துருவேன். ஓ, ஃப்ரீயாகவே கொடுத்துருவீங்க? ஆமாம். காலையில் வரதாக ஒரு 10 ரூபா கொடுத்து பொங்கல் காப்பாக கொடுத்துருவேன். 2 இட்லி காப்பாக 1 இட்லி சேர்த்து வச்சு கொடுத்துருவேன். இருக்கும்போது செஞ்சிடணும். இல்லாதப்போ நம்மகிட்ட என்னென்ன இருக்குது, கடவுள் கொடுத்துருக்காரு, கருணை, அதை செஞ்சுருக்கோம். அவ்வளோது. ஆனால் இன்றைக்கி புரோட்டான்றது 15 ரூபா 20 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. கண்டிப்பாக. சரி, கண்டிப்பாக. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 5 ரூபாய்க்கு கொடுக்குறது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? போதும்ண்ணா. இல்லாத மக்கள், ஏழை எளிய மக்கள் சாப்பிட்டு நம்ம என்னத்தனை கொண்டு போகிறோம்? 8 ஜான் நம்ம ஜானுக்கு 1 ஜான் வயிறு. இதில் என்னென்ன கொண்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. இதில் சாப்பிட்ற விஷயம் 4 பேருக்கு கொடுத்தாலே புண்ணியம் உண்டு. அதை சேர்த்து வச்சு என்ன செய்ய? நோய் நொடி இல்லாமல் இருந்தால் போதும்ண்ணே. ஆனால் இப்போ இந்த 5 ரூபாய்க்கு புரோட்டா கொடுக்குறோம்னு வீட்டில் சொன்னப்போ உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? வீட்டிலலாம் சத்தம் போட்டாங்க, என்னையா விற்கிற விலைவாசி என்ன இருக்குன்னு. இத்தனை வருஷமாக நான் ரசிகராக இருக்கேன், ஏதாவது ஒன்று செய்யணும். அதே போல் என் மனைவி எனக்கு ஒத்துழைப்பு. மனைவி இல்லாமல் செய்ய முடியாது. அவங்க நல்லா ஒத்துழைச்சாங்க. சரி போ, ஏதாவது செய் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஒத்துழைக்கிறேன். அவரோட ஒத்துழைப்போட தான் நம்ம இந்த இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்புறம் கடைசியில் மனைவி ஒன்றும் சொல்லலை. சரி இப்போ ஆட்டோமேட்டிக்கலாக போட்டுன்னு அப்புறம் சொன்னேன், இப்படி சென்னையிலேருந்து அழைப்பு வந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு போய் எங்களுக்கு எல்லாம் செஞ்சாங்க. அதுவே ரொம்ப புண்ணியமாக இருந்துச்சு. அதுவே என் வீட்டுக்காரமாக சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே.
இப்போ உங்கள் மனைவி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கண்ணே? ஃபுல் சப்போர்ட் அவங்க தான். மனைவியில நம்ம கிடையவே கிடையாது. கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டு லாபமாக நட்டமாக அவங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவாங்க. டெய்லி சில நாள் வியாபாரம்லாம் அவங்க தான் காசு தருவாங்க. ஜாமான் வாங்குறதுக்கு எல்லாமே நம்ம பார்த்துக்கிறது செஞ்சுக்கிறத ஒரு ஆளால் எதுவும் செய்ய முடியாது. பக்கத்தில் துணைவியார் இருந்தால் தான் எல்லாமே செய்ய முடியும். மனைவி சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே நடக்காது. இப்போ 5 ரூபாய்க்கு புரோட்டா கொடுக்கறதுனால அது பெரிய அளவில் ஒரு லாபம் கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு கம்மி தானே? இல்லை இல்லை அது எப்படின்னு 5 ரூபா இட்லி 5 ரூபா புரோட்டா 5 ரூபா டீ இதில் எப்படின்னே கட்டுப்படி ஆகும். அவங்களுக்கு அதில் தான் சந்தோஷம்னா நம்மளுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் செஞ்சுட்டு போக வேண்டியதான். ஒரு பொண்ணுனால எங்களுக்கு ஒன்றும் தெரியலண்ணே. 2 பேரும்னா அப்படியும் கஷ்டப்பட்டு படிக்க தான் வச்சோம். அதையும் அவ்வளோதான். அதை எதிர்பார்த்தா சண்டைகள் வரதான் செய்யும். இன்னொரு நான் எதிர்பார்த்ததில்லை உங்கள்கிட்ட. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான். ஆனால் சிரிக்க தான் செய்வாங்க. சரி சிரித்ததுக்கு என்னைக்கா ஒரு நாள் அவருக்கு இது ஒரு லட்சியம் என்ன, அவ்வளோதான். அவரை பார்க்கணுன்னு ஒரு கனவு, அது கடவுளாக பார்த்து முருகிறத நம்பணும். இல்லை இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு சின்ன கடையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, பல்வேறு நேரங்களில் வந்து உங்களுக்கு அதான் நஷ்டம் ஏற்படும். கண்டிப்பாக அந்த மாதிரி ஏற்படும் போதெல்லாம் உங்கள் மனைவி என்ன சொல்லுவாங்க? ஏன் வச்சுட்டு அடைச்சிட்டு வேலைக்கு போன்னு சொல்லுவாங்க. என்னம்மா வச்சாச்சு என்ன செய்யறது, என்னைக்குன்னா ஒரு பலன் கிடைக்கும். அப்போ ரொம்ப காசை கொடுப்பா, ஜாமான் வாங்கிட்டு வருவேன். சரி இம்மையாவது நம்ம நல்ல வழி கிடைக்கும்ல, கடவுளை பார்த்து வந்தாச்சு, அந்த ஆசீர்வாதத்திலே நல்லா இருப்போம். ஒரு நம்பிக்கையோட இத்தனை வருஷம் வந்து ஒரு மக்களுக்கு ஒரு சேவை செய்யற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. சரி ரைட்டு ஓகே, ஏதாவது ஒரு பலன் முருகன் கொடுக்க மாட்டாரா? ஓகே கிடைச்சிருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டாரோட சந்திக்க போறோம்னு அந்த செய்தியை உங்ககிட்ட சொன்னோன்னே கை காலை நடிக்கிருச்சு. அவரால் எதுவுமே பேச முடியல. நான் அப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன். இல்லை நீ 2 பேரும் போவோன்னு. அப்புறம் சரி என் பேரை எப்படி கண்டிப்பாக பார்ப்பேன், இன்னும் 20 வருஷம் கழிச்சுனாலும் சொல்லுவாள்ல உங்கள் பேர், தாத்தா இப்படி ஒரு பைத்தியமாக இருந்தார், ரஜினி பைத்தியமாக இருந்தாருன்ட்டு தான் 4 பேரும் போயிட்டு வந்தோம் பேரனு. ஆனால் இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார்களை வந்து தூரமாக நின்று கூட பாத்திர முடியாதா அப்படின்னு கோடிக்கணக்கான மக்கள் இயங்குறாங்க. அப்பா இப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களை வந்து நேரடியாக அழைச்சி சந்திச்சிருக்காங்க. அதெல்லாம் இது எப்படின்னு இருக்குது இந்த தருணம்? ஐயோ அதுவும் சொல்லலை. ரஜினி இமயமலைக்கு போவார், நாங்கள் அவரோட மலைக்கு போயிருக்கோம். அந்த குகைகளை போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு, பாபா குகைகளை போய்ட்டு வந்த மணிக்கு இருந்துச்சு அவரோட வீடு வாசல். அதுவும் சொல்லலை, அவரோட எண்ணம்பத்துக்கு அவர் என்றைக்கு நல்லா இருப்பார், அவங்க ஃபேமிலி என்றைக்கு நல்லா இருக்கணும், அது எங்களோட ஆசீர்வாதம். அதான் சொல்லலை, அப்படியே ஆசீர்வாதம் வாங்கணும்னு எங்களை தூக்குனார். அப்படியே ஒரு சித்தர் தூக்குன மணிக்கு இருந்துச்சு. அவர் வந்து வாழும் சித்தர். நம்பலை நான் இப்படியெல்லாம் நடக்குமான்னு. எனக்கு அவருக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோக்குள்ளே பண்ணுவாங்களா செய்வாங்களா, அவங்க எப்படி சொல்கிறது தெரியலண்ணே, வார்த்தைகள் இல்லை, அவ்வளோதான். யாராவது தூரத்துல இருந்து கூட நான் சொன்னேன் யார்ட்டுமே சொல்லாங்க அர்த்தப்பா, இது வந்து நம்ம போகிறோமா என்னன்னே தெரியாது, போய் பார்த்த பிறகு இது வந்து உறுதின்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் எங்களுக்காக ஒரு 10 நிமிஷம் அவங்க ஒதுக்கி வருவாங்கங்கிறது சாத்தியம்தான். அதுலேயே வந்து ஒரு அண்ணே நல்லா உதவி பண்ணாங்க, கார்த்திக் சார்ன்ட்டு. அதெல்லாம் வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்கக்கூடாது, நம்மளுக்கு செஞ்ச உதவியும் மறக்கக்கூடாதுண்ணே, அவ்வளோதான். நம்ம உயிர் இருக்கிற வரை மறக்க எங்கள் அர்த்தப்பா இப்படியே இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு, அவ்வளோதான். அந்த உங்கள் கடையை பற்றி சூப்பர் ஸ்டார் விசாரிச்சாங்களா? எப்படி அவங்க பிஏ விசாரிச்சிருக்காங்க, விசாரித்து பார்த்துட்டான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்ருக்காங்க. சரி கூப்பிட்டுட்டு அதுவும் சொன்னாங்கல்ல, எப்படி உங்களுக்கு அவரே கட்டுன்னு கேட்டார்ல, நீங்கள் விற்கிற விலைவாசிக்கு எனக்கு ஏதோ நம்ம வச்சுட்டு சார் 4 பேருக்கு நல்லது செய்யணும், அவ்வளோ வேறு என்ன செய்கிறது, நல்லதை நடத்திட்டே போயிட்டே இருப்போம். அடுத்து சம்பாதிக்கிற 2வது பார்த்துக்கிடுவோம். இன்றைக்கி சம்பாதிச்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறோட நோய் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? சரி சரி அது உண்மை தானே? உண்மைதான் உண்மை. நீங்கள் கோடிக்கணக்கு பணத்தை வச்சுட்டு போகிறோம் ஆஸ்பத்திரியில். எத்தனையோ பேர் கொரோனா டயத்தில் எல்லோரும் இறந்து போனாங்க, நம்மளும் உயிரோடு இருந்து வாழ்ந்து தான் காமிச்சோம். அதுக்கு அவரோட கடவுளோட கருணை, தலைவரோட ஆசீர்வாதம். இப்போ என்ன மாதிரி விஷயங்கள் பேசுனாங்க சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட? கேட்டாங்க, அவ்வளோதான். எப்படி செய்கிற, எப்படி அவங்களே பேர்லாம் சொல்லி கூப்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது, என்னன்னு கேட்டாங்க. உங்களால் வார்த்தைகளே இல்லை சார், உங்கள் தயவு உங்கள் கடவுள்னாங்க. சரி ரைட்டு ஓகே. உங்ககிட்ட எது பேசுனாங்களா? ஏன்னா இப்போ எப்படிமா இருக்கீங்க, நான் இருக்கேன் சார், நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னேன். எப்படிமா இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது, அதெல்லாம் கேட்க தான் செஞ்சாங்க. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிடுவேன் சார், போதும் எங்களுக்கு அப்படின்ட்டு. அதான் போதாதானே இது, மனநிறைவோட 2 பேரும் இருக்கும், அது போதும். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த 5 ரூபாய்க்கு நீங்கள் இந்த மாதிரி புரோட்டா இட்லி இதெல்லாம் கொடுக்குறப்ப இந்த பகுதி மக்கள் என்ன சொன்னாங்கண்ணே? கொஞ்ச நாள் நம்ம கடைக்கு வரும்போது 5 ரூபான்னு என்ன தரம் இல்லாமல் இருக்கும்னு தான் நினச்சாங்க. இப்போ போக போக அவங்களுக்கே பழகிருச்சு. நம்ம இந்த தெருவுக்கு பேரே 5 ரூபா புரோட்டா கடை. எந்த அட்ரஸ் எந்த லேண்ட்மார்க்குனாலும் 5 ரூபா புரோட்டா கடையில் நிற்கிறதே யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தலைவர் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டாரு. இதுதான் உண்மை, நம்ம பேர் கிடையாது. 5 ரூபா புரோட்டா கடை ரஜினி சேகர்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஆமாம், இப்படி தான் நம்ம பச்சையும் குத்திருக்கோம், ரஜினி சேகர்னு. ஓ ரஜினி சேகர். ஆமாம். இந்த பச்சை எப்போ குத்துனீங்க? இது ரஜினிகாந்த் சென்னை மதுரைக்கு வந்தப்போ குத்துனது. எப்போ, எந்த வருஷம்? அது இந்த பெப்சி கம்பெனி திறக்க வந்திருந்தாங்க. அப்படிங்களா? அவ்வளோதான். அது
90 டயத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ 1990. ஆமாம், அப்போ அந்த டயத்தில் தான் அவர் வந்தாப்புல. 90 89 அந்த டயத்தில் தான் வந்தார் தலைவர். சரிங்க. அப்போ தான் நம்ம தலைவரை பார்த்துட்டேமே சொல்லி எட்டத்துலன்னு பார்த்தேன். எல்லாரும் பக்கத்துலேருந்து கடவுளை பார்க்கணும், எட்டத்துலேருந்து கடவுளை பார்த்தா சந்தோஷத்தில் அப்படியே குத்துனது பச்சு. இப்போ இந்த அளவுக்கு கஷ்டத்துலேயே நீங்கள் கணவருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க, உங்கள் வீட்டிலலாம் என்ன சொல்லுவாங்க? எல்லோரும் சிரிக்க தான் செய்வாங்க, நக்கல் பண்ணால் தான் செய்வாங்க. நீ என்னைக்கா இருந்தாலும் உன் புருஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. சரி அவர் போதுமாப்பா எங்களுக்கு இது அவ்வளோதான், நோய் நொடி இல்லாமல் இருக்கம்மா, சாப்பிட்டோன்னே தூங்குவோம்மா, நைட்டு 12 மணி தான் தூங்குவோம், காலையில் 4:45 தான் எந்திரிப்போம், அதனால் நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன்னு அவ்வளோதான். சரி இனிமேல் அது அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த அதில் இருக்காங்க. இவங்ககிட்ட நான் என்னென்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த ரஜினி பைத்தியத்தில் இருக்கிறவங்ககிட்ட இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னா அது யோசிக்கவே இல்லை. இதே கொஞ்சம் விரிவி பண்ணுவோம், இந்த மாதிரி மாற்றுவோன்னெலாம் சொல்லி பார்த்துட்டு இல்லை, அவங்க அதிலே நிறுத்தாங்க. நம்ம அதை ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு 15 வருஷமாக இருக்கிறவங்க 40 வருஷமாக இருக்கிறவங்க எப்படின்னு நான் மாற்ற முடியும்? சரி ரைட்டு, அவ்வளோதான். இங்கே மதுரையில் இருக்கிற ரஜினி மன்றத்துக்காரங்களாம் யாராவது ஃபோன் பண்ணி பேசினாங்களே உங்கள்கிட்ட? இது வரைக்கும் இப்போ போட்டோ எடுத்துகிட்டு வந்த பிறகு தான் எல்லாருமே பேச ஆரம்பித்தாங்க. சரி. அதுக்கு முன்னால் நம்மளுக்கு எதுவும் செய்யலை. இந்த கொரோனா டயத்தில் அந்த அவங்க நிறைய பேர் அரிசி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க ரசிகர்கள். இந்த மாதிரி கடை இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும். நம்ம கடைக்கு யாருக்குமே இது வரைக்கும் தெரிஞ்சதில்லை. இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் எல்லாருமே வருவாங்க. இப்போ எல்லா மன்றத்துலேருந்துமே ஃபோன் பேசிடுறாங்க, எப்படி இருக்கீங்க ஏது இருக்கீங்கன்னு. சரி, தலைவரை பார்த்து வந்த பிறகு சக்தி கிடைக்கும்பாங்க. அந்த சக்தி இப்போ தான் கிடச்சிருக்கு, எல்லாருமே வருவாங்க. இல்லை இன்னைக்கு அவர் இந்த அளவுக்கு உழைக்கிறாரு, இந்த அளவுக்கு ஒரு சேவை மனப்பாடம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு மூல காரணம் நீங்கள் தானே? ஆமாம், சொல்ல மாட்டேன், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேனே. சரி ரைட்டு, இந்த அளவு புண்ணியம் கிடைச்சா சரி, நோய் நொடி இல்லாமல் இருக்கம்மாண்ணே, சந்தோஷமாக இருக்கம்மா, படுத்து தூங்கிடுறோம்மா, இது போதும் எங்களுக்கு. நிறைய பேர் சொல்லி வந்து நக்கல் பண்ண தானே செய்வாங்கண்ணா, எதையுமே கண்டுக்கலை, அவ்வளோதான். கடவுள் கொடுத்த கிஃப்டாக இப்போ நினைக்கிறேன் நான். அவங்களும் எதுவும் சண்டைக்கு வர மாட்டாங்க, இந்த குடிச்சிட்டு வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் உழைக்க போயிடுறாங்க, நைட்டு வர்றாங்க 12 போதும் தானே, போதும். அந்த கேலி கிண்டல் பண்ணுறப்பெல்லாம் அவங்க கஷ்டமாக தான் இருக்கும். அதான் சொல்லுவேன் இவங்ககிட்ட, என்ன உனக்கு சலையாக வைக்க போகிறாங்க, நீ ஒன்றுமே சொல்ல மாட்டியாம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு செய்கிறாங்க, நான் என்னென்ன செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவேன், அவ்வளோதான். நிறைய ஃப்ரெண்டெல்லாம் அவங்களாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. கட்சிக்கு நிற்கும்போதெல்லாம் போய் எழுத போவாங்க. அப்போது அவங்களாம் அப்படி அவர் நிற்கலன்னொன்னே அப்படி ஒதுங்கிட்டாங்க, அவர் விடலை. அது நான் எல்லாருமே பேசுனாங்க, அவங்க எல்லாருமே பேசுனாங்க, நீ சாதிச்சுட்டு சேகர்னு சொல்லாதான் செஞ்சாங்க. உங்கள் பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க? என் பிள்ளைகள், என் பேரனுக்கு அதிர்ஷ்டம், என் பேரன் தானே ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கான். என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேசுனாங்கண்ணே சூப்பர் ஸ்டார் அவர்கள்? இல்லை, எப்படி இந்த விற்கிற விலைவாசியில் எப்படி உங்களுக்கு கட்டுது என்ன வரும்னு கேட்டாங்க. இல்லை சார், ஏதாவது நம்ம செய்யணும், உங்கள் ரசிகர் இவங்கள தான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன செய்ய அவங்க செய்கிறது வெளியில் தெரிஞ்சாலே தர்மம் கிடையாது. அதே மாதிரி தான் அவர், நாங்கள் செய்கிறோம் உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொன்னேன். வெரி குட் அப்படின்னு ரொம்ப பாராட்டினாப்புல. சரி பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. உண்மையிலே சொன்னார், எதையும் நினைக்காதீங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்னாரு. ரொம்ப பாராட்டினார் ஃபேமிலி. அது வேறு ஏதாவது ஒரு ஆலோசனைகள் ஏதாவது கொடுத்தாங்களாங்க சூப்பர் ஸ்டார்? நல்லா ஃபேமிலியில் நல்லா பார்த்துக்கோங்க, கவனமாக இருந்துக்கோங்க, ஃபேமிலி தான் முக்கியம் அப்படின்னு. இப்போ என் மகன் மருமன்ட்ட சொன்னார், பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னாரு. அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதெல்லாம் இன்றைக்கி வந்து ஒரு தகப்பனுக்கு மேலே உள்ள ஸ்தானத்துலேருந்து அவர் சொன்னார். அதெல்லாம் உண்மையாக ஆசிரியங்க. அதுவும் சொல்ல சித்தர், அவங்களாம் வந்து முன்னால் நடக்கிறதே எல்லாமே தெரிஞ்சிடுறது அவருக்கு. அவர் கண்ணை பார்த்தே நம்மளால் பேசணும், அவ்வளோ ஒரு பவர். ஏன்னா இப்போ சூப்பர் ஸ்டாரில் சொல்லுவாங்க ரொம்ப எளிமையானவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் போய் சந்திக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐயோ ஏன் கேட்குறீங்க, ஒரு சாதாரண ஒரு டிஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான், அப்படியே அது நடந்து வர அப்படியே மின்னல் வேகந்தேன், சல்லுன்னு 75 வயதுலேயே அவ்வளோ ஒரு இருக்காருன்னா அவர் ஒரு ஆன்மீகவாதி தான். அந்த ஆன்மீகத்தில் இருக்க கண்டு தான் அந்த ஸ்பீடு கிடைக்கிது. உண்மையிலே அதே மாதிரி நாங்களும் இருக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அவர் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வரணும். அவரை சந்திக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்ததுங்க? எங்களுக்கு எது சொல்கிறேன்னே எங்களுக்கு புரியல. அவங்களும் பேசி முடிச்சிட்டாங்க, எங்களால் எதுவுமே பேச முடியலன்னு. எப்படி பேச முடியும்? இங்கே மனசை படப்படம் இருக்கு. அவரு காலில் தான் அவ்வளோதான், தெய்வம் கடவுளுங்கிறாரு. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நான் நல்லா இருக்கேன் உங்கள் புண்ணியத்தில் இருக்காரு, அவ்வளோதான். ஓகே, இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார் மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க? ஐயோ எல்லாரும் ஃபோன் போட்டு பேசி எனக்கு என்ன சொல்கிறது, ஃபோனு 2 நாளாக ஃபோனுதே பேசி ரொம்ப சந்தோஷம். நீ நினச்சதை நிறைவேற்றிட்டப்பா, நினச்சதை நிறைவேற்றிட்ட. இத்தனை நாளாக ரசிகராக இருந்து கடவுளை பார்த்து ரஜினியை சந்திச்சுட்டாரு. இதுக்கு தானங்க நான் ரொம்ப காலமாக ரசிகராக இருந்தீங்க. எல்லாருமே பேசாதவங்க கூட ஃபோன் பண்ணி பேசினாங்கண்ணே. ஓ ஆமாம், எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப நாள் பேச முடியாது, அவனே எங்கள் அண்ணனே பேசினேன்.
எப்படிமா இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு இவ்வளோ நாள் பேசாதவங்க பேசுகிற அளவுக்கு இருந்துச்சுன்னு இருந்தது. ஆமாம். அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ணன் நானும் ரொம்ப நாள் பேச மாட்டோம். அவனும் ஒரு ரஜினி ரசிகர் தான். சரி. எல்லாருமே அப்படியே அந்த ஒரு காலகட்டத்துக்கு பிறகு மாறிட்டாங்க. ஆனால் இவங்க மாறவே இல்லை. அதுக்கு கிடைச்ச பிரைஸ் தான் நான் நினைக்கிறேன். அதான் சொல்ல, எந்த ஒரு இது இருந்தாலும் ஒரே முயற்சியாக இருக்கணும். ஒரு செய்கிறாரோ செய்யலையா, நம்மளுக்கு தேவை தலைவர் ரசிகர். நம்ம அவர் பார்க்கணும் எதிர்பார்த்தாலும் செய்யலை. எதிர்பார்க்காம நான் செய்கிறோம். அந்த தருணம் அவர் கிடச்சிருக்கு, நம்மளை அழைச்சிருக்காரு. அதான் உண்மை. எதுலேயும் நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். 5 ரூபா புரோட்டா கடை இங்கே மதுரை வண்டியூர் பகுதி மக்கள் எல்லாருமே சாப்பிட்ருக்காங்க. அதை டேஸ்ட் என்னன்னு தெரியும். ஆமாம். இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு கொண்டு போனீங்களா? இல்லை தலைவர் தான் பரோட்டாவே சாப்பிட மாட்டார். தலைவர் சுத்த சைவமார் எல்லாமே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தலைவர், வெள்ளை ஐட்டத்தை பூரா சாப்பிடாதீங்கன்னு இருக்காரு. சரி. அப்புறம் எப்படி தலைவர் பரோட்டா? சூப்பர் ஸ்டார் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்ன உங்களுக்கு? அவரோட அந்த பணிவுதே, அந்த எளிமைதே, அந்த தன்னடக்கம் தான் அவரோட இது. படத்தில் பார்க்குற மாதிரி தான் எப்போயுமே தலைவர் அப்படியே இருக்கார். அன்பும் பண்போட அந்தெல்லாம் யாருக்குமே வராது. அவரோட குணங்கள் கோடான கோடி மக்கள் அவர் ஒருத்தர். அவர் அந்த எளிமை யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி 10 ரூபா இருந்தால் தலைகால தெரியாமல் ஆடுறாங்க. அவர் எவ்வளோ ஒரு சிகரத்தில் இருந்தாலும் அந்த அந்த மனிதர் அவ்வளோதே. ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு அதிகம்? இந்த கடவுளில் அவர் தான் இருக்கார். கடைக்கிலே கடவுள் இருக்கும்போது இதுக்கு மேலே என்ன ஆன்மீகம் சொல்லுங்கள்? திரும்ப திசை பூரா என் தலைவர் தான் இருக்கார். எங்கிட்டு பார்த்தாலும் இதுக்கு மேலே கடவுள் குலசாமிக்கு அடுத்தே அவர் தான் நம்மளுக்கு.